ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான ஒரு கேள்வியில் நாங்கள் சந்திக்கிறோம். இது எளிய சமன்பாடு தீர்த்தல் அப்படின்ற ஒரு பகுதி. அப்படின்ற பிள்ளைகள் என்னன்னு சொன்னால், இந்த எக்ஸ்ட்ரா பெருமானம் என்ன அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பிள்ளைகள் பாருங்க, இந்த எக்ஸ் என்ற இந்த இதர பெருமானத்தை நான் கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் முதலாவது இந்த அடைப்பை நீக்கணும். அடைப்புக்கு உள்ளதானே இருக்குது அந்த எக்ஸ். அப்போ அடைப்பை நீக்கணும் அப்படின்னு நான் பார்க்குற நேரம் இந்த அடைப்போட அந்த மூன்று பெருக்கிப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ பெருக்கிற மூண்டை இந்த இல்லாமல் செஞ்சிட்டால் நாங்கள் அடைப்பை நீக்கிறலாம். ஓகே பிள்ளைகள், இப்போ பிள்ளைகள் சிம்பிளாக நான் எப்படி செய்யலாம் அப்படின்றால், இந்த பெருக்கிற மூண்டை சமனுக்கு அந்த பக்கம் நாங்கள் கொண்டு போனோமாக இருந்தால் அது வகுக்கிற மூண்டாக மாறும். அதாவது பிள்ளைகள் எக்ஸாக 2 சமன் 9. இந்த பெருக்கிற மூண்டு சமனுக்கு அந்த பக்கம் போயிட்டு பிள்ளைகள் வகுக்கும். ஓகே, அப்போ பெருக்கிற மூண்டு சமனுக்கு அந்த பக்கம் போயிட்டு வகுக்கிற நேரம் பாருங்க பிள்ளைகள், எக்ஸாக 2 சமன் 9 3ஆல் வகுத்தா என்ன விட 3. ஓகே, இப்போ பாருங்க பிள்ளைகள், நான் எக்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸோட 2 என்ன செய்த பிள்ளைகள் கூட்டுப்பட்டு கொண்டிருக்குது. இது சக 2. இந்த சக 2 சமனுக்கு அந்த பக்கம் போனா பிள்ளைகள் சய 2 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் சமன் 3, சக 2 சமனுக்கு அந்த பக்கம் போயிட்டு சய 2 அப்படின்னு வரும். ஆகவே பிள்ளைகள் கவனிங்க, எக்ஸ் சமன் 3ல் 2 போனால் விட 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இப்படி தான் பிள்ளைகள் செய்யணும். இது எளிய சமன்பாடு தீர்த்தல் அப்படின்ற பகுதி. இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.